கடந்த காலத்துல எல்லாம் எப்படி சட்டமன்றம் நடந்திருக்குன்னு சொன்னா, அரசியல் கட்சிகளுக்கு தான் பிரதித்துவம். ஒரு மானிய கோரிக்கை வருதுன்னு சொன்னா, எல்லா கட்சிகளும் தன்னுடைய கட்சி கருத்துக்களை ஒரு அஜெண்டாவுல சொல்லணும். அந்த காலத்துல அது அனுமதிக்கப்படல. ஏன் அனுமதிக்கலைங்கிறத நம்ம கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல எல்லாம் 3, 4 கட்சி தான் இருந்துச்சு சட்டமன்றத்துக்குள்ள. அதனால எல்லாத்துக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இப்ப 10, 11 கட்சி இருக்குது. ஆனா 10, 11 கட்சின்னு சொன்னா டைம் ஆகிக்கிறோம். இது சரியான பதிலா நீங்க அது நல்ல பதிலும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் கூட என்ன கேட்டேன்னா, பார்லிமெண்ட்ல 3 நிமிஷம் தான் கொடுக்குறாங்க. நீங்க 3 நிமிஷம் கொடுங்க, 5 நிமிஷம் கொடுங்க. நீங்க இங்க 10 நிமிஷம்னு சொல்லுவாங்க, ஒரு கட்சிக்கு 15 நிமிஷம் பேச விடுறாங்க, ஒரு கட்சிக்கு 20 நிமிஷம் பேச விடுறாங்க, ஒரு கட்சிக்கு 10 நிமிஷம்னா 8 நிமிஷத்துல பெல் அடிக்கிறாங்க, டயத்தை உங்களுக்கு எச்சரிக்கை பண்றேங்கிறாங்க. இதெல்லாம் சபாநாயகர்கிட்ட ஒரு பாரபட்சம்னு சொல்றதா, இல்லது ஒரு கட்சி எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையை வச்சு மதிப்பீடு பண்றாரா, ஒரு பெரிய